இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே. நம் நிறைவுள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே. திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வார் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். ஆண்டவர் ரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 19 அதிகாரம் 17 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார், அவன் கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். ஏழைகளுக்கு இறங்கும்படியா சொல்லுகிறார். இரக்க குணம் ரொம்ப தேவை. ஏனென்றால் நியாய தீர்ப்பு நாள்ல இரக்கம் மேன்மை பாராட்டுமா? நாம் ஏதாவது இறங்கி உதவி செய்தோம்னா அந்த ஏழைகள் அல்லது உண்மையிலே தேவையுள்ளவர்கள் அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் நடத்தும் போது உதவி செஞ்சோம்னா அந்த உதவியை ஆண்டவர் பார்த்து நமக்கு உதவி செய்வாராம். நாம கொடுத்தா கர்த்தர் அதை நமக்கு கொடுப்பாராம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னா ஆண்டவருக்கே கடன் கொடுக்கிற மாதிரி. நம்ம ஆண்டவர்கிட்ட கடன் கேட்டுதான் பழகி இருக்கிறோம், அது வேணும் இது வேணும்ட்டு. இன்னைக்கு ஆண்டவருக்கே நாம் கடன் கொடுக்கிற அளவு நாம் மாற முடியும்னு இந்த வசனம் சொல்லுது. எப்படி? ஏழைகளுக்கு நாம் இறங்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு இறங்குகிறார். ஏழைகளுக்கு நாம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதுதான் உண்மை. நாம கொடுக்கிறதுக்கும் அல்லது நாம எடுக்கிறதுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு ரொம்ப அதிக வித்தியாசம் உண்டு. இதை நாம் மறந்து விடக்கூடாது. அநேக நாம இறங்குறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். அநேக நேரம் நாம் ஆண்டவர்கிட்ட எப்படி காரியங்களை பெற்றுக் கொள்வது என்பது நமக்கு தெரியாமல் போய் விடுகிறது. உங்களுக்கு தேவை இருக்கிறதா? வீட்டிற்கு இவ்வளவு தேவை இருக்கிறது, இவ்வளவு பணம் வேணும், பிள்ளைகிட்ட திருமணமாக இருக்கலாம், வீடு கட்டுகிற காரியங்களாக இருக்கலாம், அல்லது மற்றவை எதுவாக இருந்தாலும் தேவைகள் இருக்கு. எனக்கு இவ்வளவு இருந்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே கொடுங்கள் என்று சொல்லி கேட்பதை காட்டிலும் ஆண்டவரிடம் நம்மளால் இயன்றதை மற்றவர்களுக்கு தேவையுள்ளவர்களுக்கு கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் அதை காட்டிலும் பல மடங்கு தேவன் நமக்கு கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். அவருடைய கரம் அப்படிப்பட்ட பெரிய கரம், ஆசீர்வாதத்தின் கரம், ஆசீர்வதிக்கிற கரம். ஒரு முறை ஒரு தாய் தன்னுடைய சிறு குழந்தையை கூட்டிட்டு சின்ன மளிகை கடைக்கு போகிறார்கள். எல்லா பொருளும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் சொல்றாங்க. இந்த மளிகை கடை ஓனர் எல்லாத்தையும் அப்படி பார்சல் போட்டு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த சின்ன போய் அப்படியே நின்றுட்டே இருக்கிறான். உங்களுக்கு தெரியும், மளிகை கடை முன்னாடி அந்த பாட்டில் எல்லாமே எல்லா வித சாக்லேட் எல்லாமே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அதனால பார்த்து முடிச்சு பில்லு போட்டு இது பண்ண உடனே அந்த ஒரு பாட்டில திறந்து அந்த சின்ன குட்டி தம்பிகிட்ட அந்த ஓனர், தம்பி இந்தா இதுல ஒரு சாக்லேட் இதுல வேண்டியது உனக்கு எடுத்துக்கோ அப்படிங்கும்போது அமைதியாவே இருக்கிறான். திரும்ப கேட்கிற எடுத்துக்கப்பா, தைரியமா எடுப்பா அப்படிங்கிறப்பல அவன் அம்மா முகத்தை பாக்குறான். அம்மா எடுத்துக்கடா அங்கிள் சொல்றாங்களா அப்படின்னதும் திருப்பி இது பண்ணவே இல்லை. திருப்பி கேட்ட உடனே இப்படி இருந்த உடனே அவன் அமைதியா இருக்கிறான். அப்புறம் அந்த அங்கிள் என்ன பண்ணாரு, தன்னுடைய கையை விட்டு அந்த சாக்லேட்டை அள்ளி நேரா அவன் கையில கொடுக்கும்போது 2 கையும் அப்படியே நீட்டி வாங்கிடுறான். 2 கை நிறைய சாக்லேட். வீட்டுக்கு ஓடி வரான். இந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. வீட்டுக்கு வந்த உடனே கேக்குறாங்க, டேய் அந்த அங்கிள் அந்த பாட்டில திறந்து காமிக்கும் போது நீ எடுத்துக்கணும், நீ அமைதியா இருந்தா எடுக்கல, நானும் எடுத்துக்கணும்னு சொன்னா அப்பவும் கேட்கல, திருப்பி அந்த அங்கிள் கையை விட்டு எடுத்து கொடுத்தா 2 கையும் கூட்டு உடனே நீட்டி வாங்கிட்டியடா அப்படின்னு சொல்லி, என்னடா அப்படிங்கும் போது அந்த குட்டி பையன் சொல்றான், மம்மி நான் எடுத்தா என் கை குட்டி கை கொஞ்சம் தான் வரும், ஆனா அந்த அங்கிள் கொடுத்தாங்க பாருங்க அந்த கை பெருசு பத்திகளை இவ்வளவு கிடைச்சது, அதனாலதான் நான் அங்கிள் கொடுக்கட்டும்னு காத்துட்டு இருந்தேன்ட்டு சொல்லி. பாருங்களேன், இன்னைக்கு நாம ஆண்டோட்ட இதை தாங்க அதை தாங்கன்னு கேட்டோம்னா சின்ன காரியத்தை தான் கேட்போம், மேன்மையானதை கேட்க மாட்டோம், குறைவானதை அழிந்து போறதான் கேட்போம். ஆனா ஏழைகளுக்கு இறங்கும் போது கர்த்தர் கொடுப்பாராம். அவர் கொடுக்கறது எப்படி இருக்கும் தெரியுமா? பெருசா இருக்கும், மேன்மையானதா இருக்கும். ஆண்டவர் நமக்கு எப்பவுமே பெஸ்ட தான் கொடுப்பாரு. அது நிரந்தரமானதை கொடுப்பாரு, நிறைவானதை கொடுப்பாரு. ஆண்டோடைய கரத்துல இருந்து அவர் கொடுக்கறத பெற்றுக்கொண்டோம்னா அது மேன்மையா இருக்கும். ஆனா அவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். எப்படி? ஏழைகளுக்கு, இந்த சிறியர்களுக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். கர்த்தர் அதை பார்த்து நமக்கு கொடுப்பாரா? இன்னைக்கு ஆண்டவர் கரத்துல நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து முடிந்த அளவு ஏழைகளுக்கு இறங்குவோம், உதவி செய்வோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் வார்த்தை சொல்கிறது. அதோடு மட்டுமல்லது, சிறியர்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் சிறியர்களை அற்பமா எண்ணாதபடி, அசட்டை பண்ணாதபடி ஒரு இறக்க குணத்தைகளை தாங்கப்பா.
அந்த கிருபை இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். எங்களுக்கு தேவையானால் அது வேணென்று உங்களிடம் கேட்காமல் தேவையுள்ளவருக்கு எங்களால் முடிந்ததை கொடுக்க உதவி செய்யும். அதன் மூலமா இம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வைத்திருக்கீங்க. அதையும் பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் பண்ணும். இந்த நாள் முழுவதும் கிருபை உண்டாகட்டும். ஒவ்வொன்றிலும் நடத்தலை கொடுத்து வழி நடத்தும். துதியான மேன்மை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஏழைகளுக்கு இறங்குவோம். கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். அதோடு மட்டுமல்ல, கர்த்தர் அதை நமக்கு திருப்பி கொடுக்கிறார். இந்த பாக்கியம் ஒவ்வொருவருக்கும் உண்டாக முடியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவான். சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.